என்ன கடைன்னா நிலானி ரெஸ்டாரண்ட் புதுசாக திறந்துக்கணும். என்ன சம்பவம்டா, உள்ளுக்கு வந்தோடனே பச்சை கலரில் ஒரு கட்டிங் அப்படியெல்லாம் உள்ளுக்கு போங்க பலக்கார வச்சு. இது வந்து மட்டன் டெவல் பாருயா, டேஸ்ட்டாக புறா பார்த்து சொல்கிறேன். காட்டையா மட்டன் டெவலை. மட்டன் சீ ஃபுட் நல்லா இருக்கு. அப்போ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அந்த கடையை. அக்கான பிள்ளைலாம் எம்டி ஆகிட்டா எங்களை இனமக்கா நீங்கள் கடையை சாப்பிடுவோம். எந்த காசு இங்கே எங்களை இன்னொரு தமிழ் முதலாளிகிட்ட போகும், அவர் வளருவார். பிறகு அவர்கிட்ட காசு இன்னொரு தமிழ் முதலாளிகிட்ட போகும், அவர் வளருவார். அப்போ வளர்ந்து போயிட்டுல எங்களோட கம்யூனிட்டி பொருளாதாரத்தில் வேற லெவலில் வளரலாம். மனுஷி அடிக்க சட்டியால் எறிய கையை கொடுத்தவுடன் அப்படின்னு எங்கட திசோண்டு தான் தானே மியூசிக் டைரக்டர் திசோண்டு அம்மா. இதே டேஸ்ட்ல ஒவ்வொரு நாளும் கொடுப்பீங்களா? நம்ம நல்லாநிலை எப்போதுமே ஒரே டேஸ்ட். ஏன் கேட்குறேன்டா, இரவு 12 மணிக்கு போன போட்டு நீங்களே சொல்ல போகிற கடைக்காரங்க மெசேஜ் பண்ணிவிட்டோன்னா எங்களுக்கு கலப்பறை தராங்க. சொல்லுங்களேன், நீங்கள் துணிஞ்சால் தானே சொல்லுங்களேன். நிலானியோட ஸ்பெஷல் பாப்பம் நிலானி ஸ்பெஷல் கேட்டியகளி உதுகும் ஒரு கதையண்டு எங்கிட்ட நிற்கிறது எவ்வளவு பேர்மிங்கத்தில் என்ன கடைன்னா நிலானி ரெஸ்டாரண்ட் புதுசாக திறந்துக்கணும். என்ன சம்பவம்டா, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்தா அப்புறம் சிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் இப்போ கவிதாக்காக போட்டேன். ஆளை கண்டுபிடிச்சாச்சு. உடனடியாக ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கோ, ஆளை தூக்க வேண்டாம். கவிதாக்காவிட்டே மெசேஜ் போட்டு ஆள்கிட்ட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் போட்டா அப்புறம் கவிதாக்காக ஒரு சின்ன ஜாப் ஒன்று செய்ய வேண்டாக்காண்டி கண்டிப்பாக வந்து ஆளை கண்டுபிடிச்சாச்சு. கவிதாக்கா கவலையை விடுங்கோ, ஆளை தூக்குறோம், உங்கள்ட்ட கொண்டு தாரோம். தெரியும், ஆளுக்கு காலுக்கும் கையை கட்டு போட்டேன்னா கொண்டு தாரோம். பயப்படாங்க, லோயருக்கு செலவு எல்லாம் இல்லை, ஒரு செலவு இல்லை. நீங்கள் லோயரை பிடிக்கிற பொலிசு கிடைக்கிற எல்லாம் கணக்கு செலவு கணக்கு செலவு 1 மில்லியன்ல வந்து பிசினஸ் பண்றாலே இப்போ அது பெரிய விஷயமா இருக்கு. அப்போ கணக்கு செலவு நீங்கள் ஏன் நாங்கள் இங்கே வந்துடுறாங்கண்டா, 2 பேருமே வந்துடுறாங்கண்டா. நிலானி ரெஸ்டாரண்ட் வந்து பேர்மிங்கத்தில் ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் திறந்திருக்கணும். அதுவும் ஒரு தமிழ் முதலாளி நிலானி ஃபுட் சிட்டி வச்சுக்கிறார் பேர்மிங்கத்தில். அடுத்த செகண்ட் பிரான்ச்சாக வந்து நிலானி உணவகம் வந்து அதை பாருங்கள். தமிழில் எங்கட யூகேலே தமிழில் எழுதிக்கிறோம், அதை படிவா பாருங்க. தமிழில் ஆங்கிலத்தில் எழுதி கீழே தமிழில் போட்டு நிலானி உணவகம் என்ற பேரில் இருக்குது. உள்ளுக்கு சாப்பாடு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லி நானும் சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறேன். எங்கட ஜசோசரி அண்ணாவும் பார்த்து சொல்ல போகிறார். நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு சொல்லணும், அதை அனுப்பணுமா? ஃப்ரான்ஸ் அங்கே அங்கே மெயினுக்கு எங்கட அக்காவுக்கு மாலினியக்காவுக்கு சாப்பிட்டு போட்டு மாலினியக்கா நீங்களும் பாருங்க. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். எப்படியும் அடுத்த அடி எனக்காத்தான் இருக்கும், அடுத்த அடி எனக்காத்தான் இருக்கும். ஓகே வாங்க, உள்ளுக்கு போய் சாப்பாடு இந்த மாதிரி கட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். முழக்க கொளுத்திட்டாங்க, ஆனால் கடையை திறக்கிறாங்க இல்லை, வெளியே மழையை விட்டு போட்டு எங்களை சோதிக்கிறாங்க. ஆனா கடையை திறவாங்க, மழை பெய்யுது, வெக்கமாக இருக்குது. அண்ணா நம்ம தான் நிலானி அப்படியெல்லாம் உள்ளுக்கு போங்க, பலக்கார வச்சு போங்க. ஓகே, வார ஆக்கள்கிட்ட முதல் வாசல்ல 2 என்பலப்பை வாங்கிட்டு அங்கே விடுங்க தொங்கலுக்கு. நான் போங்க போங்க போங்க, நான் தான் உள்ள போவோம், நான் போகிறேன். நான் ஓகே வாயா வாயா உள்ள. உள்ளுக்கு வந்தோடனே பச்சை கலரில் ஒரு கட்டிங், அதாவது நெல்லி கிராஸ். கட்டிங் கொமன்ஸில் எடுத்தாங்க. நெல்லி கிராஸ் நல்லா நல்லா இருக்கு, குடிச்சு பார்க்க நல்லா இருக்கு. உள்ளுக்கு வந்து ஒரு நெல்லி கிராஸ் குடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வெளியே போவோம், வேண்டாம் அழகு இல்லை. நாங்கள் ஒரு 4 பேர் இடத்த பிடிச்சிருவோம். வாக்கள் கூட இருக்கிறதால நாங்கள் வெளியே வந்துடணும். எல்லாரும் உள்ளுக்கு போய் சாப்பிட்டு போட்டு அப்புறம் வரட்டும். கடைசியாக நாங்கள் போவோம். உள்ளுக்கு வந்தால் ஆக்கள் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு தனித்தனியாக கொடுக்கிறாங்க. அள்ளி போட்டு சாப்பிட்டு போக சொல்லி நடுவில் பொஃபே செட்டப்பில் வச்சுக்கணும். என்னென்ன வச்சுக்கணும்டா ஆரம்பத்துலேருந்தே காட்டுறேன். இது வந்து மட்டன் டெவல் பாருயா, டேஸ்ட்டாக புறா பார்த்து சொல்கிறேன். காட்டையா மட்டன் டெவலை. மட்டன் டெவல் சொத்தி கையண்டாலும் கொஞ்சம் கையை செவட்டி கட்டி காட்டுவோம். மட்டன் டெவல் இஞ்சால பாருங்கோ. மரவள்ளி கிழங்குல ஒரு மஜா, மரவள்ளி கிழங்க பொரிச்சு ஒரு மஜாண்டு வச்சுக்கணும். மட்டன் டெவலோட ஒப்படைக்க மரவள்ளி கிழங்கு மஜா நல்லா தான் இருக்கும் போடக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தால் கோபி மஞ்சூரியா, கோபி மஞ்சூரி. ஏன்னா கோபி மஞ்சூரியோட கலர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், கோபி மஞ்சூரி மாதிரி இருக்கா இல்லை பக்கத்து வீட்டு மஞ்சூரி மாதிரி இருக்கான்னு சொல்கிறேன். இது மட்டன் ரோல். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்லி பன்னீர். சில்லி பன்னீர் வந்து சீஸில் செஞ்சுக்கணும் சில்லி பன்னீர். அப்படியே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிஷ் பட்டிஸ், மீனில் செய்யப்பட்ட பட்டிஸ். இது 2 சட்டியில் கட்டச்சம்பளம் வச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் விட தரமான ஐட்டம் இதுதான். இதை முன்னுக்கு வைக்கலைன்னா அள்ளி கூட எடுத்துடுவாங்கன்ற பிரச்சனைக்காண்டி அதை கூட கடைசியில் வச்சுருக்கு. முன்னுக்கு வச்சா முன்னுக்கு அள்ளிடுவாங்க. நண்டு ரால்ல இருந்து கடலில் ஒரு அவ்வளவு ஐட்டத்தையும் போட்டு பிட்டாட்டி ஒரு கலக்கி
கலக்கி மீனிங் செய்து வச்சுக்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு கலக்குதான்னு நாளைக்கு தான் தெரியும். இன்றைக்கு நல்லா இருக்கு, பார்க்கலாம் நல்லா இருக்கு. உரைப்பு என்னன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்கும் போட வாய் ஒரு ஐயா. இஞ்சால ராலில் வந்து ஒரு டெவல் வச்சுக்கணும். அப்படியே இது வந்து பொங்கல், எங்களை பொங்கல் அலேஜிக்கு நாங்கள் சாப்பிட்றோம் இல்லை. இஞ்சால மோதகம் இவ்வளவும் இருக்கல. மோதகம் சாப்பிட்டால் மோதகத்துக்கு மரியாதை இல்லை, அதனால் மோதகம் சாப்பிட மாட்டோம். மோதகம் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மான் டெவல். நல்ல செத்த மிளகாய் எல்லாம் போட்டு நல்ல உரைப்பாத்தான் இருக்கும் பிறகு குட்டிங் பீப்புளுக்கு சொல்லப்பட்ட சாமான் இஞ்சால மான் டெவல். மான் டெவல் இருந்தால் மாண்டு அண்ணன் மரப்புற கோவப்படுவாராண்டி போட்டு பக்கத்து மரையும் பக்கத்தில் டெவல் அடித்து வச்சுக்கிறான். சரி, மரையை அடித்து வச்சா போல இஞ்சால பார்த்தா அப்புறம் தங்கச்சி அவள் கோழி என்ன வட்டையிலேட்டு அவள் கவலைப்படுவாராட்டி போட்டு பக்கண்டு கோழியிலையும் பட்டி ஒரு டெவலை போட்டு இங்கிருதமாக வச்சுக்கிறாங்க. இது என்ன சாமான்? இது வடை. இதில் அலேஜி இதெல்லாம் சாப்பிட்டா எங்களுக்கு முகம் வீங்கிடும், அதால் நாங்கள் வடையே தொட மாட்டோம். இதுக்குள்ள சம்பல். மற்றது இது என்ன சம்பல்? இது சட்னி. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். மற்றது இங்கே ஜூஸ். இது இன்றைக்கு திறப்பு விழாண்டபடியா இவ்வளவு சாப்பாடும் வந்தாக்களுக்கு கொடுக்க போயிடும். சரியா? பக்கர் என்பலப்பை பெருசாக வச்சுருவோம். சாப்பாடு பலமாக இருக்கு. அப்படியே பார்த்துனா இல்லை அவையே திருப்பி காட்டு எல்லாரையும் சொல்லியிருக்கு. சாப்பாடு பலமாக இருக்குது. பக்கர் என்பலப்பு பலமாக இருக்கணும். அதை விட யசோஸ்ரீ எண்ணெய் காட்டு, ஆளை யசோஸ்ரீ எண்ணெய் காட்டு, ஆளை வடிவா காட்டு. வர்றான் முக்கிய உறுப்பினர் ஆளை காட்டு. கவிதாக்கா திருப்பியும் சொல்கிறான் ஆளை தூக்குறோம், பிரான்ஸுக்கு கொண்டு வரோம். பயப்படாதீங்க, தெரியும், பயம் வேண்டாம். அல்லது என்ன பேரை வாக்க மற்ற எந்த அக்கா? மாலினி அக்கா நீங்கள் பயப்படாங்க, அண்ணனை தூக்குறோம், டென்மார்க்கு அனுப்புகிறோம். சாப்பிட்டு நான் பார்த்து சாப்பிட்டு சொல்கிறதுக்கு முதல்ல அவையில் வந்திருக்கிறவே விருந்தாளியாக கடைக்கு வந்திருக்கிறவே சொல்லட்டும் சாப்பாடு எப்படி இருக்குண்டு. அக்கா வணக்கம். சந்திரிகா அக்கா, என்ன சாப்பிட்ட நீங்கள்? டெவல் சாப்பிட்டேன் நான். டெவல் சாப்பிட்ட நீங்கள்? நல்ல டேஸ்டாக இருக்குது. ஓகே. காரசாரம். என்ன டெவல் சாப்பிட்டீங்க? சிக்கன், மட்டன், சீ ஃபுட் நல்லா இருக்கு. சூப்பராக. அப்போ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அந்த கடையை? கண்டிப்பாக. லண்டன்லேருந்து சாப்பிட வந்துடுறீங்களா? தான் கரவுல இருந்து. அப்புறம் தாங்கள் பாவம் கொஞ்சம் ஆள் வந்து ஆளை பாருங்க. எந்த அக்கா மாதிரி தான் இருப்பா, கொஞ்சம் மெல்லி உடம்பு இல்லாத ஆள், மெல்லி ஆள் தான். என்ன சாப்பாடு என்ன சொல்லுது? என்ன மூக்கால வடியுது? அவ்வளோ உரைப்பு காரசாரமா? என்ன வன்னி ஸ்டைலில் இருக்கும்? ஈழத்துல சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஈழத்துல சாப்பிட்ட மாதிரி இருக்கு. எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது இவ்வளோ சாப்பாடுல? வெக்கப்படாங்க நாங்கள் வீடியோ எடுக்கிறது. சீ ஃபுட் நல்லா நண்டெல்லாம் பார்க்காத மாதிரி. ஹலோ சார், அக்கா என்ன மாதிரி எப்படி இருக்கு? கட்லட் கோட். எது வவுனியா ஐட்டம்? எது வவுனியா ஸ்டைலில் இருக்கு? அது சொல்லுங்க. கட்டை சம்பளம், மட்டன் டெவலம், வடை. நல்ல உரைப்பாக இருந்தது. அதோட ஒரு பிளேன் டீ இருந்தா கேட்டு பார்க்கலாம். கடை பிஸியாக இருக்கா தர மாட்டாங்க. எல்லா டெவலம் சூப்பர். ஏன்னா கேட்டால் வளமையாக நான் தானேக்கா சாப்பிட்டு பார்த்துக்கிட்டேன். எப்படி நீங்கள் உங்களை மாதிரி சாப்பிட்ற ஆக்கிட்ட கேட்டால் ஒரு இந்த என்ன சொல்கிறது கருத்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தங்கச்சி நீங்கள் மௌனவிரதமா? நல்லா இருக்கு. இந்த கருத்து தான். ஏன்னா பொவே சிஸ்டத்தில் வச்சுக்கிறபடியா சூடு காணாமல் இருக்கு. சூப்பர். அவன் விளங்குதான். நாங்கள் வீடியோ செய்யறதுல உண்மையை தான் சொல்லுவோம், போய் சொல்ல மாட்டோம். நேராக அவையிட்டே கேட்டு சொல்கிறோம்னா சூடு கொஞ்சம் காணானா பொஃபே செய்து வச்சிருந்தபடியால் இருக்குது. நீங்கள் ஃபியூச்சரில் கடை பிஸியாக ஃபியூச்சரில் கடை நார்மல் கஸ்டமர் ஃப்ரெஷ்ஷாக அடிஞ்சு தருவினா அப்போ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. தங்காச்சி உங்களுக்கு என்ன பிடிச்சது சொல்ல மாட்டாங்க? சீ ஃபுட் ஒன்றும் இல்லையா? என்ன சாப்பிட்டீங்க? மற்ற நண்டு அதெல்லாம் சாப்பிட்டு இல்லையா? அதுவும் சீ ஃபுட் தான், அதுவும் கடலுக்கு வரதான். சரி சந்தோஷமாக சாப்பிடுங்க வேறு லெவலில் சாப்பிடுங்க. ஆனால் ஒரு அக்கான பிள்ளைலாம் எம்டி ஆகிட்டா எங்களை இனமக்கா நீங்கள் உடைய சாப்பிடுங்க. வணக்கம் எல்லாருக்கும். எங்களுக்கு கருத்து சொல்லுவீங்களா? எப்படி இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்? என்ன மாதிரி புதுசாக முதல் வந்துடுறீங்க, எப்படி இருக்குது சாப்பாடு? ஓகே. சாப்பிடும்போது என்ன ஃபீல் ஆகும்? உண்மையாக சொல்லுங்க. நல்லா இருக்கு.
நல்லா இருக்கா நல்லா இருக்கு. நம்பி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்களா எங்களை தமிழ் ஆக்களுக்கு நம்பி recommend பண்ணுவோம். கண்டிப்பாக என்ன பிடிச்சிருக்கு டெவல் என்ன சொல்லுது டெவில் நல்லா இருக்கு. ஆ மீன் நல்லா இருக்கு. மீன் நல்லா இருக்கு சீஃபுட் நல்லா இருக்கு. சின்ன ஆக்கள்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா சின்ன ஆக்கள்லாம் என்ன அம்மாக்களை எழுத்து கொண்டு வாரீங்க இங்கே சாரி என்ன பிடிச்சிருக்கு பிள்ளைகள் உண்மையை சொல்லுங்க வெக்கப்படக்கூடாது மாமாட்ட சொல்லுங்க என்ன பிடிச்சிருக்கு சீ ஃபுட் பிடிச்சிருக்கு வேற என்ன பிடிச்சிருக்கு பன்னீர் பிடிச்சி சில்லி பன்னீர் பிடிச்சிருக்கா வேற மட்டன் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு 10 நம்பர் தந்தால் இதுக்கு இந்த சாப்பாடுக்கு எத்தனை நம்பர் கொடுப்பீங்க 10 கொடுப்பீங்களா உண்மையாக தானோ உண்மையாக 10 கொடுப்பீங்க ஆ உங்களை மாதிரி பிள்ளைகள் வந்து சாப்பிடலாம் ஓகே இந்த காணொலி சொல்கிற நோக்கம் என்னென்னா எங்கட தமிழ் ஆக்கள்கிட்ட சாப்பிடணும் இல்லை எங்கட தமிழ் ஆக்களுக்கு பிஸ்னஸ் செய்யணும் இது நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 50 பவுன்ஸ் வச்சுக்கிறேன்டா எந்த காசை கொண்டு ஒரு வேறு நாட்டுக்காரர்கிட்ட கொடுத்து சாப்பிடல அந்த காசு வேறொரு கம்யூனிட்டிக்குள்ள போய் மாறும் இதே காசு எங்களுடைய ஒரு கம்யூனிட்டியில் எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடும்போது எந்த காசு இங்கே இன்னொரு தமிழ் முதலாளிகிட்ட போகும் அவர் வளருவார் பிறகு அவர்கிட்ட காசு இன்னொரு தமிழ் முதலாளிகிட்ட போகும் அவர் வளருவார் அப்போ வளர்ந்து போகல எங்களோட கம்யூனிட்டி பொருளாதாரத்தில் வேறு லெவலில் வளரலாம் அதுக்காகத்தான் நான் மற்ற நாட்டு ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு வீடியோ செய்ய விரும்புகிறேன் எங்களோட ரெஸ்டாரண்ட்டுகள் அது எங்களோட பிஸ்னஸ் தமிழாக்கத்த பிஸ்னஸை மட்டும்தான் மையப்படுத்தி காணொலி செய்கிறேன் நான் உண்மையாக பிள்ளைகள்கிட்டையும் கேட்டினான் அக்காக்கள்கிட்டையும் கேட்டினான் அண்ணாட்டையும் கேட்டினான் சாப்பாடு நல்லா இருக்கிறது சொல்லிட்டான் நான் இன்னுமே கை வைக்கல கடைசியாக சாப்பிடுவோம் முன்னுக்கு சாப்பிட்டா கொஞ்சமாக தந்துடுவாங்க கடைசியாக சாப்பிட்டா காரசாரமாக பள்ளி போட்டு கட்டுலாம் கையை முடிஞ்சது தானே அப்போ கொஞ்சம் பலமாக போட்டால் தான் கொஞ்சம் கையுக்கு பலமாக இருக்கும் வாங்குவோம் அங்கால போவோம் அந்த மூலைக்குள்ள போவோம் இங்கே ஆரம்பத்தில் என்னோட சேர்ந்து நின்று வீடியோ செய்து போட்டு தம்பி வாடா ஒரு நண்டை கிண்டர் ஆளை சாப்பிட்றான்னு ஒன்றும் சொல்லாமல் வந்து மூலைக்குள்ள வந்து குந்தி இருந்து கொண்டு கவிதாக்கா இப்பயும் எனக்கு வந்திருந்தானாக்கா சப்போர்ட் உங்களுக்கு தான் நான் சாப்பாடு எப்படி இருக்கு நண்டு நல்லா இருக்கு நண்டு நல்லா இருக்கு மற்றொன்று நல்லா இல்லையா உண்மையா சொல்லுங்க நீ சாப்பிடு அப்படி இருக்கு இது மர அதில் தம்பி மான் நல்லா இருக்கு எப்படி பாருங்க என்ன மழை மானம் எந்த இடத்துல தான் வந்தது மற்றது என்னதான் கூட நான் மறைய மானே நல்ல இடம் சொல்லுவேன் இந்த கடையில வந்தது நண்டுங்க இருந்து வந்த கடல்ல இருந்து வந்தது அது வேற யாரோ கடை இந்த கடையில நான் முடியலான்னு நண்டு சாப்பிட்டு சொல்லுங்க உண்மையா நல்ல உரைப்பு அந்த மாதிரி இருக்கு நண்டு கூட சாப்பிட்றேன் நீங்கள் அண்ணா எப்படி இருக்கு நல்லா இருக்குது என்ன கை என்னாச்சு கை என்ன ஜிம்மில் போய் கையை உடைச்சது ஜிம் இல்ல உண்மை கடைக்கு பின்னுக்கு விழுந்தா போல அப்படின்னு சொல்லலாம் மனுஷி அடிக்க சட்டியால் எறிய கையை கொடுத்தவுடன் அப்படின்னு சொல்லலாம் எந்த பொசிஷன்ல நீங்க எடுக்கிறீங்களோ அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லிக்கொள்ளலாம் இது என்னன்னா கை உடைஞ்சத மனுஷிக்கு சந்தோஷம் ஓ என் கை நல்லா இருக்குல்ல மனுஷிட்ட சொல்லு கேட்கறேன் மனுஷி என்னதை கேட்டாலும் இருக்கு மாதிரிதான் பதில் சொல்றது கை முறிஞ்சதால மனுஷிட்ட சப்போர்ட் குளிக்கிறதுல இருந்து உடுப்பு போடுறதுல இருந்து எல்லாத்துக்கும் மனுஷி பாப்போம் நல்ல உரைப்பா நல்லா இருக்கு இல்லையா சட்டப்படி நல்ல உரைப்பு என்ன கேட்டா ஒரு பெப்சி மேக்ஸோட பாயூருமே சைடுல ஒரு பெப்சி மேக்ஸிம் பஜ்ஜு மற்ற சொல்லு கட்டிங் குட்டிங் அந்த டீம் அது நான் எடுக்கிறேன் நான் பெப்சி மேக்ஸ் தான் அப்ப கட்டிங் அண்ணா சொல்றாரு கட்டிங் குட்டிங் சைடுல இருந்து இந்த டெவலும் இருந்தா வேற லெவல்ல இருக்குமா எந்த ஸ்டைல சொல்றேன்டா ஒரு பெப்சி மேக்ஸும் குடிச்சு கொண்டு இந்த டெவலையும் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த உரைப்பா அப்படியே பேலன்ஸ் பண்ணும் அந்த மாதிரி டெவலல் இருக்கு மொட்டா குடிச்சாவும் அந்த உரைப்ப வெட்டுமா சரி தெரியாது அது எனக்கு தெரியாது அந்த கட்டம் இல்ல நித்துறேன் அந்த கட்டம் நித்துறேன் சும்மாவே சொல்றாங்க நீ என்ன குடிச்சு போட்டு தானே வந்து காய்க்கிற ஃப்ளோவில் காய்ச்சி கொண்டு வரா வெளியில உள்ளதான் ஃப்ளோவில் காய்ப்பாங்க உங்களா பாட்டு அண்ணாக்கள் சின்ன அண்ணாக்கள் 2 பேரும் உங்கள்கிட்ட தானே கேட்போம் சின்ன அண்ணா காட்டையா என்ன சாப்பாடு எப்படி இருக்கு மாலை காட்டையா மைனா குஞ்ச காட்டையா மைனா குஞ்ச எல்லா உரைப்பா நல்ல உரைப்பா இருக்கு ஆள் வந்து பன்னியோட சம்மந்தப்பட்ட ஆளுடைய கொஞ்சம் பன்னி ஸ்டைல்லாம் அடிச்சுக்கிறார் முழுக்க கூட காலம் பன்னிக்கு இருந்துக்கிறார் ஊர் ஜாழ்ப்பாணமா இருந்தாலும் கூட காலம் பன்னிக்கு இருந்தாலும் ஜோசிங்கோ இந்த ஆக்கள் நீங்க சொல்லுங்க 10க்கு எத்தனை கொடுப்பீங்க 8 கொடுப்பீங்க 2 ஏன் கொடுக்க இல்லை என்ன ரீசன் காட்டு தெரியும் 10 கொடுக்கணும் பேடும் இல்லை ஸ்டாண்டர்டாகவும் சாப்பிடலாம் ஓகே
பிள்ளைகள் பிள்ளைகள் அந்த மாதிரி சொல்கிறாங்க, எல்லாருமே கவனம் சொல்கிறாங்க. எங்கட கவிதாக்கா தேடுற யசோசரி ஆளை பாருங்க. அது நீங்கள் சோசியல் மீடியாவை பார்க்கணும். ஆளை இப்போ தேடுறாங்கல்ல இருக்கு. ஜெர்மனியில் ஆளுக்கு இது வந்து கோர்ட்ல இந்த கேஸ் ஃபைல் அனுப்பிட்டாங்க. ஆள்கிட்ட ஃபைல் அனுப்பியாச்சு. பிரான்ஸ்லேருந்து ஆளுக்கு ஃபைல் அனுப்பியிருக்கீங்க இன்டர்போல்ட்ட ஆளை பிடிக்கிறதுக்கு. இப்போ என்னென்னா சம்பவம் என்னென்னா, இவா தான் முக்கியமான பிரமுகர். சரி, ஆறுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எனக்கும் அம்மா தான். எங்கட திசோண்டுக்கான் தானே மியூசிக் டைரக்டர் திசோன்ற அம்மா. அப்போ இங்கே திசோன் நானும் அம்மா தான் வந்தனாங்க. திசோனோட வந்த இடத்துல அப்படியே அம்மா விட்டு 2 அப்புறம் வாங்கோ இப்போ வேர்மிங்கத்தை சுற்றி காட்டுற மட்டும் கூட்டி வந்தான். சாப்பாடு எப்படி இருக்குது? ஊரில் இருந்து வந்தவா இந்த வடையும் இந்த சம்பளம் ஒன்று தந்தாங்க. யாழ்ப்பாணத்து மலையாங்கவே அந்த டேஸ்ட்ல இருந்துச்சு. வடையின் சம்பளம் அம்மா வெஜிடபிள் காரி. அப்போ வடையின் சம்பளத்துக்கு தான் முதல் மற்ற ஒரு கொழுக்கட்டை மோதகம். இந்த மோதம் எப்படி இருந்தது? வருஷப்புறப்பா மோதம் சாப்பிடுறீங்களா? யாழ்ப்பாணத்துல செய்யற மோதகம் மாதிரி நல்லா இருக்குது. மச்சம் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வருஷப்புறப்பா அது கூட மச்சம் சாப்பிடுவோம். மச்சம் எல்லாம் போட்டு சாப்பிட்டு நல்லா சீ ஃபுட் எல்லாம் சொல்லுவோம். அடுத்த ரவுண்டுக்கு வருவன் மச்சம் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். ஆனா அப்படியே திருப்பி வீடியோ எடுக்க படிக்கிற எங்காட்ட ஐயா வீடியோ எடுக்க படிக்கிறேன் காரணம் இல்லை. வீடியோ எடுக்க படியான் இவர் தான். வீடியோ எடுக்க படியான் எங்களோட வீடியோ எந்த அன்பு தம்பின்ற அம்மா 3 பேரும் தான் வந்தாங்க. அந்த கடையில் சாப்பிட்டு பார்க்க போகிறோம்னு சொல்லி அம்மா விடுமுறையில் வந்து நிற்கிறபடியாக நான் அம்மா கூட்டின்னு வந்துக்கிறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்ல சொல்லி போய் சீ போட்டு ஒரு குறையும் இல்லை, ஒன்றும் செய்யாது. நல்ல உரைப்பாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, நல்லா சாப்பிட்டு பாருங்க. கடை பிஸியாக இருக்கிறதால தனித்தனியாக பொடியல் எங்களை கவனிக்கிறாங்களே இல்லை. அப்போ கடை நேரம் கொஞ்சம் இருக்க வேண்டியது இருக்குது. முதல் ஒரு பிளேட்டை குழந்தை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தந்துட்டான். பிறகு என்ன சாமான்? கனவை டெவல். அப்படி எஞ்சால மான் டெவல் மான். இந்த சந்தேகம் நமக்கு இருக்குது. இது மான் தான் மான் கட்டிங் இல்லை குட்டிங்கோ. சாப்பிட்டு பாராம்பு சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கணும், சூப்பராக இருக்கு. உரைப்பு வேறு லெவல், நல்லா இருக்கு. எனக்கு என்ன டவுட்டுண்டா, இவங்க இன்றைக்கு கூட டேஸ்டாக தாராங்க. இன்றைக்கு கூட டேஸ்டாக தாராங்க. ஹலோ, இன்றைக்கு இவ்வளோ டேஸ்டாக தாராங்க. இதே டேஸ்ட்டில் முதலாளி கேளுங்க வார கஸ்டமருக்கும் ஒவ்வொரு நாளும் கொடுப்பாங்களோண்டு. தம்பி இங்கே வா இன்றைக்கு தாரா இல்லை இந்த டேஸ்ட்டில் சாப்பாடு. இதே டேஸ்ட்டில் ஒவ்வொரு நாளும் கொடுப்பீங்களா? நம்ம நல்லாநிலை எப்போதுமே ஒரே டேஸ்ட். ஏன் கேட்குறேன்டா, இரவு 12 மணிக்கு போன போட்டு நீங்களே சொல்ல போகிற கடைக்காரங்க மெசேஜ் பண்ணிவிட்டோன்னா எங்களுக்கு கலப்பை தராங்க. அதான் கேட்குறேன், தயவு செய்து இன்றைக்கு என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புதுமைக்கு யாரோ பரதட்டி வெளுத்தண்டு, அப்படி இல்லாமல் இதே சுவையோட கொடுங்க. இந்த மான் டெவல் வேறு லெவல். இது என்ன சாமான்? இது வந்து மர. இது வந்து இது சீ ஃபுட். எந்த கடையா? சரி, மான் மரம் எந்த கடை? எங்க நம்ம நிலானியோட எங்க இருந்து வருது? நிலானியோட ஃப்ரெஷ் மீட்ஸ் எங்க இருந்து? லண்டன். அந்த அந்த கடைக்காரன் நான் தான்டா. போய் மஞ்சள் நல்லா தான் இருக்கு. சாப்பிடலாம். ஐயா புரியுது ஐயா, எந்த ஹோபி எடுத்து சாப்பிட. அப்புறம் அடுத்த வீடியோ உயர்த்தினா கேட்டியங்களையும் ஜசோசரியும் ஒன்றா சேர்ந்து சொல்லிடுவாங்க. அடுத்த வீடியோவில் நான் தான் மெயின் கட்டணா இருப்பேன். சில்லி பண்ணி எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கிறதுங்களா? அந்த கூட சோசை விட்டு காட்டுங்க, கொஞ்சம் சோஸ் இல்லாமல் இருக்கணும். சோசை விட்டு அந்த உப்பும் சாதமாக காணாம மாட்டேங்குது. சில்லி பண்ணி எனக்கு பிடிக்கல. இந்த மேற்கு சித்த காலில் மரவர்கள் பிடிக்கல. அவங்க 4 ஆணையில். நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்களேன். நீங்கள் துணிஞ்சால் தானே சொல்லுங்களேன். சரி
என்னையும் சாவச்சதா உண்மையாக சாவச்சதா உண்மையாக எனக்கு என்ன டவுட் ஆகல நீங்கள் சாவச்சிருக்கீங்க மாலினக்கா விட்டு பக்கத்து விடுறா மாலினக்கா விட்டு பக்கத்து விடு உண்மையாவோ அதுக்கு இதுல தான் அர்ஜுனா இருக்காரு அதான் நீங்கள் மானியக்கா போட்டு விழுக்குறீங்க அப்போ அர்ஜுனா என்ன வீட்டுக்கு அது மாலினக்கடை வீட்டுக்கும் எந்த வீட்டுக்கும் நடுவில் இருக்கு கனவாயா வாய்க்கு போட்டாங்க என்ன நண்டு அந்த மாதிரி இருக்கு இந்த என்ன வருகிற பாட்டி என்ன தெரியுமா பாரா வல கையை முடிச்சு விட முட்டை கையால் எப்படி பிரிப்பான் பாரு ஆனா கேமராக்கு அதை பார்க்க வழக்கை மாதிரி தான் தெரியும் நானே கடையில் டெவல் பிரியாணி அப்படி தூக்கிட்டாதான் கொமெண்ட்ஸ் எழுதுவாங்க ஒரே கோப்பியை சாப்பிட்றாங்க அது கிண்டு கிண்டு கையை தூக்குறாங்க டெவல் எல்லாம் நல்ல உரைப்பு ஃப்ரைட் ரைஸில் உரைப்பு காணாது பட் டேஸ்ட் நல்லா இருக்கு நிலானியோட ஸ்பெஷல் பாப்பம் வைங்க அப்புறம் நிலானி ஸ்பெஷல் சுடா என்ன கொடுக்குது நிலானி ஸ்பெஷல் என்ன சாமான் பண்டி வண்டி உண்மையாவோ காட்டு பண்டி உங்க கடையில வாங்குறேன் எறிவா அடிவா பாடிவா பண்டிரச்சியை கொண்டு வா கரண்டி இதை டீசெண்டாக சாப்பிடுவோம் கரண்டி புடி டீசெண்டாக சாப்பிடுவோம் இல்ல எப்படி இதை முதலாக பண்டிரச்சி மரியாதை கொடுக்கணும் அந்த கடையில் பானையுடன் பதமான பண்டி இறைச்சி சாப்பிட நிலானி உணவகத்துக்கு வாங்கு அந்த மாதிரி இல்லையா ஆனா உங்களோட உப்பு முடிஞ்சது போல இருக்கு உப்பு எல்லாத்தையும் கூட போட்டிருக்கீங்க உப்பு கொஞ்சம் சொல்லுங்கள் உப்பு சுள்ளன்றதுக்கு கூடி இருக்கா சொல்லுங்கள் அதான் இல்லை சேஜி இல்லை மாதிரி பண்டி இறைச்சி செமையா இருக்கு பொருளை பாருங்க பண்டிரச்சிக்கு தான் இந்த கடையில் தான் ராஜ மரியாதை கொடுத்துக்கிறாங்க பழமையா பண்டிரச்சி இப்படி சட்டியில் போட்டு தந்துட்டாங்க அப்படியே டேக் அடிச்சிருப்போம் நாளைக்கு இனி கொமெண்ட் சொல்லுவோம் பண்டிரச்சி அப்புறம் தான் மிச்சம் இல்லை நல்லா இருக்கு செமையா இருக்கு பண்டி உழைப்பு மாதிரி இருக்கு ஆடையா கொத்தரொட்டி சாப்பிட்டு பண்டிரச்சி கறி சாப்பிட்டு அதை டெவல் ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிட்டு அவரேஜா ஒரு 90 மார்க்ஸ் கொடுக்கலாம் 90 மார்க்ஸ் உண்மையாக தான் சொல்கிறோம் 90 மார்க்ஸ் கொடுக்கலாம் முதல் நாளில் குறை நேரம் கண்டிப்பாக இருக்கும் ஃபியூச்சரில் என்னென்னு தருவினோம் கடைசியாக 3 வகையான ஐஸ்கிரீம் தந்துக்கிறோம் எங்களோட மாப்பிள்ளை புள்ள ஒரு கப் அடிச்சு இப்போ அடுத்த கப்பு ஃபுல் பண்ண கொடுத்துக்கிறேன்டா முதல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க பிறகு எது நல்லா இருக்குன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி அதை வாங்கணும் மட்டும் காட்டி பஞ்சம் இல்லாமல் குல்ஃபி வெனிலா மேங்கோ குல்ஃபி நல்லா இருக்கு மற்றது என்ன மற்ற பெல் ஐஸ்கிரீம் ஒன்று இருக்கு சொத்து கையால் சாப்பிட்றாரு அந்த மாதிரி இருக்கு ஓவராலாக நிலானி உணவகத்துற சாப்பாடு வந்து நம்மளோட கேட்டியங்களை சொன்ன மாதிரி 90 மார்க்ஸ் கொடுக்கலாம். காரணம் இப்போதான் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. போக போக நல்ல நிலைமையில என்ன நல்லா சாப்பாடு ருசியா அருமையா கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கொடுக்கணும் கொடுக்கணும் என்ன உணவை சரியாக கொடுத்தா தான் வடிவாய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. சாப்பாட்டுக்கு பிறகு தான் என்னென்னா மனித வாழ்க்கையில கண்டிப்பா கண்டிப்பா வேற நான் சொன்னேன் முடிப்போம். ஓகே நீங்களே சொல்லி விடுங்க கட்டியா கேட்டியே வெளி உதுகும் போது காது கவிதா